மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று நடந்த கேகேஆர் விசஸ் ஜிடி மேட்ச் நல்லாவே இருந்தது. நேற்று மேட்ச்சு சுப்மன் கில் ஃபார்முக்கு வந்துட்டாப்புல. நேற்று 90 ரன்னு சும்மா ஸ்டாண்டாகி பையன் அடித்தான். சாய் சுதர்ஷன் நம்ம தமிழ் மைண்ட் இப்போ கரண்ட் ஆரஞ்சு கேப்பா நம்ம தமிழ் தலைவன்டா. ஒரு தமிழ் ஆரஞ்சு கேப் அந்த சீசன் ஐபிஎல் பெருமை. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. 416 ரன்னு லீடிங் ரன் ஸ்கோரர் ஆரஞ்சு கேப். நேற்று ஒரு அற்புதமான 50. பட்லர் ஒரு கேமியோ ஒரு 40 ரன்ஸு போக ஒரு 199 வந்து கொல்கட்டா தடுமாறினானுங்க. டீகாக்கு நல்லா விளாட்னான். ஒரு 2 மேட்ச் நல்லா விளாட்னா அவனை தூக்கி உட்கார. குருபாஸுக்கு டைமே வேலைக்கு ஆகலாம், நல்லாவே எதுவுமே விளையாடலை. அதுக்கப்புறம் வந்து ரஹானே கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி ஒரு 50 ரன் அடிச்சான். எதுவும் கலாய்க்கிற மாதிரிலாம் இல்லை. இப்போ கொல்கட்டா டவுன் ஆகிடுச்சு, பாட்டம் ஆஃப் த டேபிள் தான். கொஞ்சம் 3 மேட்ச் ஜெயிச்சிக்கிறானுங்க, 5 தோத்துறானு. இந்த 2022-23 மாதிரியே இப்போ அந்த ஹர்திக் பாண்டியா இல்லாத ஜிடி இப்போ யங் பிளட்ஸ் ஆஃப் ஜிடி இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. நெஹரா செம ப்ரில்லியண்ட்டான கோச் பண்ணுறான். 12 பாயிண்ட்டோட ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறானுங்க. 6 வின்னு 2 தோல்வி. பஞ்சாபிட்டையும் தோத்தானுங்க, அப்புறம் இவன்ட்டா தோத்தானுங்க லக்னோ கிட்ட. வேறு லெவல் மேட்ச். ஆனால் ஜிடி வேறு லெவல் பிறந்துட்டானுங்க. செம ஃபார்மில் இருக்கிறானுங்க. வரவன் போகிறவன் எல்லாத்தையும் அடிக்கிறானுங்க. நல்ல பேட்டிங். ரிங்கு சிங்க்கு பேக் டு த ஃபார்ம் பார்ப்போம். பார்த்தா ரிங்கு சிங் வரவே மாட்டுறான். ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகலை ரிங்கு சிங்கு. சுற்றுறான் வேறு எதுவும் வேலைக்கு ஆக மாட்டுறான் பையனுக்கு. மற்றபடி ஒரு ஃபார்வர் பேட்டிங் கிரேட்ஃபுல்லாக இருந்தது. நல்ல பெர்ஃபார்மு. சிராஜ் பவுலிங் செம்மையாக இருக்குது. பிரசித் கிருஷ்ணா வேறு லெவலில் போகிறான். அவன் பர்பிள் கேப்பு. ஒரு யூத் யங் இந்தியன் டீம் அடுத்த 10 வருஷத்துக்கு நல்ல இடத்துல இருக்குது, பிரச்சனை இல்லை. அது ஜிடியை பார்த்து நம்ம கற்றுக்கலாம், ஜிடியோட யங் டீமை வச்சு.